அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களின் வாசித்தல் திறனை மேம்படுத்துவதற்காக பெற்றோர்கள் மற்றும் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் ரீட் அலாங் ஆப்பை இன்ஸ்டால் செய்ய வேண்டும். ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் ரீட் அலாங் டைப் பண்ணணும். டைப் பண்ணோன்னா ப்ளூ கலரில் ஐக்கானில் க்ரீன் கலர் புக் ஸ்டார்ஸ் இருக்கும், அதை இன்ஸ்டால் செய்யுங்க. இன்ஸ்டால் ஆன உடனே ஓப்பன்கிறத கிளிக் செய்ய வேண்டும். Hello, my name is Diya. I will help your children learn to read. இந்த கேலோட நேம் தியா. Language you want your children to இது learn to read. ஆப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஹிண்ட்ஸ் சொல்லும், குறிப்புகள் சொல்லும். ரீட் பண்ணும்போது தவற வாசித்தோம்னா கரெக்டாக வாசிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். லாங்குவேஜை செலக்ட் பண்ண சொல்லும். நம்ம தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷுங்க இருக்குது, இதை கிளிக் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே இருக்கும் தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ், அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி லெஃப்ட் ரைட் சைடு க்ரீன் கலரில் ஆரோ இருக்கும், அந்த ஆரோவை கிளிக் பண்ணுங்க. பெற்றோருக்கான முக்கிய தகவல் இருக்கும், அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணணும். ஸ்க்ரோல் பண்ணி சரிங்கிறத கிளிக் பண்ணணும். லேர்ன் டு ரீட் வித் மீ அப்படின்னு இருக்குது, அதை இந்த தியாவை கிளிக் பண்ணுங்க. ஒரு தடவை இத எனக்கு வாசிச்சு காட்டுறீங்க. இதை ரீட் பண்ணி காட்டணும். நீங்க பேசுறத நான் கேட்க ஆப்ஸுக்கு அனுமதி கொடுங்க. நம்ம பேசுறது செல்லு ஆடியோ அலோவ் பண்ணணும். அதுக்கு வைல் யூசிங் திஸ் ஆப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். நம்ம ரீட் பண்ணணும். பிள்ளைங்க சரியா வாசிச்சா இந்த மாதிரி ஸ்டார்ஸ் கிடைக்கும். உங்க பிள்ளைங்க தமிழ் ரைட் சைடில் கீழே கிரீன் கலரில் ஆரோ இருக்குது, அந்த ஆரோவை கிளிக் பண்ணணும். கேம் விளையாடலாம். மேலே தமிழ் இருக்குது, தமிழ் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் ஸ்டோரி வரும். இங்கிலீஷ் இருந்துச்சுன்னா இங்கிலீஷ் ரீடிங், இங்கிலீஷ் கதைகள் எல்லாம் வரும். மேலே லெஃப்ட் சைடு மேலே 3 கோடு இருக்கும், அந்த 3 கோடை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கூட்டாளர் குறியீடுகள்னு இருக்கும், அதை கிளிக் செய்யணும். கூட்டாளரை சேர்த்தல்னு இருக்கும், அதை கிளிக் செய்யணும். இங்கே குறியீடு அப்படிங்கிற இடத்துல டச் பண்ணுங்கள். டச் பண்ணி TN330107 நம்முடைய சோழவரம் வட்டாரத்தில் குறியீடு TN330107. நம்ம சோழவரம் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஆரணி, பஞ்செட்டி, ஞாயிறு, பூதூர், சோழவரம் அனைத்து 91 பள்ளிகள், 566 தன்னார்வலர்கள், பள்ளியில் படிக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த குறியீடு தான் TN330107. இந்த குறியீடை நீங்கள் கரெக்டாக போடணும். போட்டுட்டு சரிபார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். TN ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கீழே இருக்கும், அப்படின்னா நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னு அர்த்தம். இங்கே பதிவு செய்கிறத கிளிக் பண்ணுங்கள். நம்முடைய பள்ளிகள் படிக்கக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்கள், தன்னார்வலர்கள் எல்லாருமே இந்த TN330107 தான் டைப் பண்ணணும். இங்கே வந்துருச்சு, நம்ம கரெக்டாக பதிவு செஞ்சு விட்டோம். இங்கே அதனால் இப்போ பேக் ஆரோ கிளிக் பண்ணுங்கள். மேலே லெஃப்ட் சைடு பேக் ஆரோவை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ரீடிங் குரூப்னு இருக்கும், அந்த ரீடிங் குரூப்பை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணணும். ஸ்க்ரோல் பண்ணோம்னா வாசிப்பு குழுவை உருவாக்குதல்னு இருக்குது, இந்த லெஃப்ட் க்ரீன் ஆரோ கிளிக் பண்ணணும். தமிழ் இங்கிலீஷ் எதனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். தமிழ் செலக்ட் பண்ணுங்கள், கீழே க்ரீன் ஆரோ கிளிக் பண்ணுங்கள். வாசிப்பு குழுவின் பெயர் இதில் நம்ம விருப்பம்தான், எந்த பெயர்னாலும் போடலாம். தமிழ் போடலாம், இல்லைன்னா ஸ்டூடெண்ட்டோட நேம் போடலாம், தலைவர்களுடைய நேம், ஃப்ளவர்ஸ் நேம் எதனாலும் போடலாம். வாசிப்பு குழுவின் பெயர் நான் தமிழ் போடுறோம். க்ரீன் ஆரோ கிளிக் பண்ணுங்கள். இங்கே புதிய நிர்வாகியின் சுய விவரத்தை உருவாக்கவும் அப்படின்னு இருக்குது. இந்த புதிய நிர்வாகியின் சுய விவரத்தை உருவாக்கவும் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது இங்கே உங்கள் பெயர் இங்கே அப்படின்னு இருக்குது. இங்கே தன்னார்வலருடைய பெயரையும் போடலாம், இல்லை டைரெக்டாக குழந்தையுடைய பெயரையும் போடலாம். பேருக்கு வந்து ஸ்டூடெண்ட்டோட நேம் போடுங்க. இங்கே படத்தை சேர் அப்படின்னு இருக்கும், அந்த படத்தை சேருங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுக்க அலோ கேட்கும். வைல் யூசிங் திஸ் ஆப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம்னா செல்ஃபி கேட்கும்.
ஃபோட்டோவை செல்ஃபி எடுக்கணும். செல்ஃபி எடுத்த பிறகு இது சரியாக வரலை அப்படின்னா இங்கே பேக் ஆரோ இருக்குது ஒயிட் கலர் இதில் அதை கிளிக் பண்ணோம்னா மறுபடியும் செல்ஃபி எடுக்க ஃபோட்டோ ஆப்ஷன் கேட்கும். கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த க்ரீன் கலர் டிக்கை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி ஸ்டூடெண்ட்டோடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டோம். ஸ்டூடெண்ட்டோட நேம் டைப் பண்ணியாச்சு. இங்கே ஆரோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா தமிழுங்கிற வாசிப்பு குரூப் உருவாக்கப்பட்டது. ஒரு ஸ்டூடெண்ட் இது சேர்த்துட்டோம். சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இங்கே மொபைலில் பேக் ஆரோ கிளிக் பண்ணுங்க. லைப்ரரி மொபைல் நம்ம பேக் ஆரோ கிளிக் பண்ணோம்னா மேலே நம்ம சேர்த்த ஸ்டூடெண்ட்டோடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்துருச்சு. ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம சேர்த்துட்டோம், அடுத்த ஸ்டூடெண்ட் நம்ம சேர்க்கணும். அதனால் இந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபஸ்ட்டு ஏற்ற ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு கீழே புதிய சுய விவரத்தை சேர்ந்து இருக்கு, அதை கிளிக் பண்ணணும். உங்களை செல்ஃபி எடுக்க இங்கே தட்டுங்க. அடுத்த ஸ்டூடெண்ட் நம்ம ஃபோட்டோ செல்ஃபி எடுத்துட்டு இங்கே க்ரீன் டிக்கை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பாருங்கள் அடுத்த ஸ்டூடெண்ட் ஐக்கன் வந்துச்சு. இந்த ப்ரொஃபைல் இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோ கிளிக் பண்ணணும்னா 2 ஸ்டூடெண்ட்டை நம்ம ஆட் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டூடெண்ட் சேர்க்கணும், மறுபடியும் புதிய சுய விவரத்தை சேருங்கிறத கிளிக் பண்ணணும். செல்ஃபி எடுக்க இங்கே தட்டுங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு க்ரீன் டிக்கை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க வரும். மேலே இந்த ஃபோட்டோ இருக்கு இல்லைங்களா, அந்த சர்க்கிள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ 3 ஸ்டூடெண்ட்டை இதில் ஆட் பண்ணிட்டோம். பேரண்ட்ஸ்னால் உங்கள் வீட்டில் 2 குழந்தைகள் 3 குழந்தைகள் இருந்தாங்கன்னா 3 பேரையும் ஆட் பண்ணுங்கள். ஒரு ஸ்டூடெண்ட்டு தான், ஒரு குழந்தை தான் இருக்குன்னா ஒரு குழந்தையோட ஃபோட்டோ மட்டும் இதில் ஆட் பண்ணுங்கள். நம்ம இந்த ஃபோட்டோ எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா குழந்தைகள் வாசிக்க அதில் ஸ்டார் வரும். இப்போ ஸ்ரீபாரதிங்கிற ஸ்டூடெண்ட் எத்தனை தடவை எவ்வளோ வாசிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ ஸ்டார் வாங்கியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த கீழே உள்ள குழந்தை ராணி, இந்த ராணிங்கிற ஸ்டூடெண்ட் எவ்வளோ வாசிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பார்க்குறதுக்காகத்தான் எந்த குழந்தை எதை ரீட் பண்ணியிருக்கிறா, எவ்வளோ ரீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த ஃபோட்டோ ப்ரொஃபைல் ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ இதே மாதிரி நம்ம வாலண்டியர்ஸு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு பேக் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். மேலே இப்போ குழந்தைகள் ரீட் பண்ணணும் அப்படின்னா தமிழை கிளிக் பண்ணோம்னா தமிழ் ஸ்டோரி வரும். தமிழை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த குழந்தை இப்போ வாசிக்க போகிறா அப்படின்னா எந்த குழந்தை வாசிக்க போகிறாலோ அந்த குழந்தைய செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ரீபாரதிங்கிற குழந்தை வாசிக்க போகிறா அப்படின்னா அந்த குழந்தைய எடுத்து வச்சுக்கோங்க. எந்த ஸ்டோரி இப்போ தமிழ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 நிலைகள் இருக்குது. மேலும் எதுனாலும் நம்ம ரீட் பண்ணலாம். இப்போ சிக்கு தான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க பாருங்கள். இதை நம்ம பேக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 2 நிமிஷம் தான் போட்டிருக்கிறோம். தமிழில் ஒரு குழந்தை தமிழில் குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள், ஆங்கிலத்தில் 10 நிமிடங்கள் வாசிக்கணும். இது இந்த குழந்தை இப்போ 2 நிமிஷம் 25 ஸ்டார் வாங்கியிருக்கு. இப்போ சேகரி அப்படியே கிளிக் பண்ணோன்னா அங்கே ஸ்டார்ஸ் கூடிரும். இங்கிலீஷ் ஸ்டோரி வாசிக்கணும், இங்கிலீஷை கிளிக் பண்ணுங்க. இதில் கேம்ஸ் இருக்கும். ஒரு இது ஃபுல்லாக ரீட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு கேம்ஸ் இருக்குது, கதைகள் இருக்குது. குழந்தைகள் விருப்பப்படக்கூடிய கதைகள், கேம்ஸு, ஊக்கப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், ஸ்டார்ஸ், பரிசு எல்லாமே இந்த ஆப்பில் வச்சுருக்குறாங்க. இது குழந்தைகள் படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட் தானாகவே ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். வாசிக்கலாம்.
பயிற்சி அளிங்க. தேங்க்யூ.